Second I'm freaking it out, cause I'm walking trying to touch it, I'm peeping it out. She turned around and was trying to put my dick in the mouth. I'm at her. Hey guys, what's up and welcome back to Street Devil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் இப்போ ரொம்ப வைரலாக இருக்கிற பீட் சிங்க் ஷேக் எஃபெக்டை உங்களோட மொபைலில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். அண்ட் ரீல்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா கூட இதே மாதிரி ரெடி பண்ணலாம். ஸோ அது எப்படின்றதையும் இன்றைக்கான வீடியோவில் பார்ப்போம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போஸ்டர்ஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு 3 விதமான ரேஷியோ இருக்கும். இதில் 9:16 ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கியர் ஐக்கான் இருக்கும், அதாவது குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டியூரேஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோ லேயர்னு இருக்கும். அது வந்து ஒரு 4.5 இருக்கும். அதை கம்மி பண்ணி கரெக்டாக வந்து 0.5 செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஃபிட் இன் த ஸ்க்ரீனுன்னு இருக்கும், அதை சேஞ்ச் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ வேணுமோ அந்தந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். நான் ஒரு டிப்ஸு தரேன். முடிஞ்சளவுக்கு ஒரு 10 ஃபோட்டோ வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். ஓகே, 10 ஃபோட்டோக்கு ஒரு 2 ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த 2 ஃபோட்டோவை டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டியூரேஷன் வந்து 0.499 இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டியூரேஷன் மட்டும் நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது 0.7.553 இந்த செகண்ட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும், மற்ற ஃபோட்டோ எதையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆடியோ ஆட் பண்ணலாம். இந்த ஆடியோ லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஆடியோ கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், கரெக்டாக இந்த இடத்துல வந்து பீட் கம்மியாகும். அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடத்துலலாம் பீட் கம்மியாகிட்டு அதிகமாகும். கரெக்டாக இந்த இடத்த கர்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட் கம்மியாகிட்டு திரும்ப பீட் ஆகிரும். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்து கர்சரை செட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த இடத்த பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் பீட் இங்கே இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து அடுத்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவும் பண்ணுங்கள். பீட் கம்மியாகிற இடத்துல ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணுறங்க, திரும்ப அதிகமாகிற இடத்துல அடுத்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபோட்டோவும் கட் பண்ணுங்கள்.
ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபோட்டோக்கும் செட் பண்ணிட்டேன். கடைசி ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு லென்த் அதிகமாக போகும். ஸோ கடைசி ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு மேலே சிசர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்ரிம் டு ரைட் ப்ளே ஹெட்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதையும் கட் பண்ணியாச்சு. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போது செகண்ட் ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே கிளிப் கிராஃபிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கால் மீ டிஜே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது உங்களோட மொபைலில் இருக்காது. இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கெட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் இடத்துக்கு கூப்பிட்டு போகும். ஸோ நெட்டு கண்டிப்பாக தேவைப்படும். நெட்டை ஆன் பண்ணி ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேருக்கு வந்து கால் மீ டிஜே வந்து வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வரலன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ரொம்பவே ஈஸி தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணலாம். இதில் உங்களுக்கு கால் மீ டிஜே கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு இருக்கும். இதில் செகண்டை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அடுத்த ஃபோட்டோ திரும்ப கால் மீ டிஜே, இதில் வந்து தேர்டு கொடுங்க. ஓகே, திரும்ப அடுத்த ஃபோட்டோ, இப்போது செகண்டு, நெக்ஸ்ட்டு தேர்டு, நெக்ஸ்ட்டு செகண்ட், தேர்டு, செகண்ட், தேர்டு, செகண்ட். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் ஃபோட்டோவில் இருந்து கரெக்டாக இந்த ஃபோட்டோலேருந்து கடைசி ஃபோட்டோ வரைக்கும் 2 3 2 3 2 3ன்னு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நான் 2 3 2 3 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மற்ற எந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணலை. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு மேலே லேயர் ஐக்கான் இருக்கா, அதாவது இங்கே லேயர்னு போட்டிருக்கோம், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், அது எஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வேவ்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்காது. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே கெட் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு கீழே ப்ளூ கலரில் ஆட் ஆகிடும். இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப், அதாவது பாதி கிட்ட உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போது இந்த லென்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ ஜூம் பண்ணுறேங்க. கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்கும் செகண்ட் ஃபோட்டோக்கும் சென்டராக ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் பாருங்கள், அதாவது இந்த ப்ளஸ் ஐக்கான், இதுக்கிட்ட கரெக்டாக கர்சரை செட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த சென்டரை மறைக்கிற மாதிரி இருக்கணும். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கல அந்த ப்ளூ லேயர், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே உங்களுக்கு ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிசர் போட்ட மாதிரி கூட இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ட்ரிம் த ரைட் ஆஃப் த ஹெட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளஸ் ஐக்கான் வரைக்கும் பாதி வரைக்கும் கரெக்டாக கட் ஆகும். ஸோ இதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, இப்போது அந்த ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும், அதாவது இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்கள் கீழே, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணுறங்க. திரும்பவும் லேயரை கிளிக் பண்ணுங்கள். இதில் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எனேபிள் த நாய்ஸ்ன்னு இருக்கும், அது வந்து 1ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி 0 கொண்டு வந்துடுங்க. ஓகே, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலுன்னு இருக்கும், ஸ்கேல் லைனுன்னு இருக்கும், அதை வந்து கம்மி பண்ணி ஒரு 9க்கு செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். Second, I'm freaking it out. Cause I'm watching, trying to touch it, I was peeping it out. She turned around and was trying to put my dick in the mouth. I let her. ஓகே, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. உங்களோட மொபைலில் ரொம்பவே ஈஸியான பீட் சிங்க் ஷேக் எஃபெக்ட்டை உங்களோட மொபைலில் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஒன் பண்ணுறேங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. நம்ம சேனலில் எப்பப்பெல்லாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ்,
ட்ரெண்டிங் கண்டென்ட் மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்படி ஒரு சேனல் இருக்குது நிறைய பேர் தெரியல. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சா கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ணாச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை வரும், அதுக்கு நான் கேரண்டி. அண்டு பர்சனலாக பண்ணணும்னு நினச்சா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிங்குன்னு அழுத்திடுங்க. டாடா பை பாய், see you. ஓடியா ஓடியா சப்ஸ்கிரைப் பண்ண ஓடியா சேனல் வச்சிருந்தேன், அழகா வீடியோ போட்டு ஒண்ணு விளங்கல, அது ஒண்ணு விளங்கல.